வணக்கம். நான் கோவை எஸ்கேபி சிற்றாடல் லைஃப் ஸ்கில் அகாடமியிலிருந்து பேராசிரியர் கந்தசாமி பேசுகிறேன். நம்முடைய அகாடமியின் சிவில் இன்ஜினியரிங் வண்டி பேதா சேனலின் சார்பாக கடந்த காணொளியில் பொது நிலப்பொதியியல் அல்லது ஜெனரல் ஜியாலஜி என்ற தலைப்பில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு சிவில் இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்காக ஒரு அறிமுக வீடியோவை கொடுத்திருந்தோம். இந்த காணொளியில் அதனுடைய தொடர்ச்சியாக இன்ஜினியரிங் ஜியாலஜி என்றால் என்ன என்பதை பற்றியதான ஒரு அறிமுக காணொளியை இதில் பார்க்கலாம். வாருங்கள் வீடியோவிற்கு போகலாம். இன்ஜினியரிங் ஜியாலஜி என்ற பொறியியலுக்கான பாடத்திற்கு தமிழிலும் ஒரு பாடநூல் இருக்கிறது. அரசு நிர்வாக கல்லூரி பேராசிரியர் ஒருவர் அதற்கு ஒரு பாடநூல் பொறியியலுக்கான நிலப்பொதியியல் என்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார். அந்த நூலையும் இந்த காணொளியின் கடைசியில் நான் அறிமுகம் செய்வேன். வாருங்கள் வீடியோவிற்குள் போகலாம். இந்த பின்புறத்தில் காட்டப்பட்டிருப்பது மணிமுத்தாறு அணை தாமிரபரணி நதியின் துணையாறான இதன் மேல் கட்டப்பட்டிருக்கின்றன. நீர்ப்பாசனத்திற்காக கட்டப்பட்ட 5 ஆண்டு திட்டங்கள், 2வது 5 ஆண்டு திட்டங்களில் கட்டப்பட்ட அணை. அந்த அணையினுடைய கட்டுமான வேலைகளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் இந்த மலையும் மலை சார்ந்த இடத்தினுடைய நிலப்பொதியியல் விவரங்கள் தெரிந்தால் மட்டுமே இப்படிப்பட்ட அணை கட்டுமானங்களை செய்ய முடியும் என்பதற்காகத்தான் இந்த படத்தை இங்கே நான் காண்பிக்கிறேன். வாருங்கள் மற்ற விவரங்களை நாம் பார்க்கலாம். ஓகே, கடந்த காணொளியில் ஜியாலஜி என்பதை நாம் இப்படி வரையறை செய்திருந்தோம். ஓகே, நிலப்பொதியியலானது, அதாவது ஜியாலஜி என்பதற்கான தமிழாக்கம், நாம் வாழும் பூமியினுடைய தோற்றம், அதன் மேற்பரப்பிலும் பூமிக்கு உள்ளேயும் இருக்கக்கூடிய பல்வேறு பொருட்கள் அல்லது கனிமங்கள், இவைகளெல்லாம் ஐம்பெரும் பேராற்றல்கள் ஒன்றோடொன்று செயல்படும் போது ஒன்றின் மீது ஒன்று செயல்படும் போதும் அவைகளெல்லாம் சேர்ந்து பூமியின் மேல் சேர்ந்து சில தாக்கங்களை ஏற்படுத்தும் போதும் பூமி தொடர்ந்து ஒரு மாறுதல்களை சந்தித்து வந்திருக்கிறது. அந்த தொடர் மாறுதல்களை பற்றிய அறிவியல் கல்வியே ஜியாலஜி என்ற நிலப்பொதியியல் ஆகும். அது சிவில் இன்ஜினியரிங்க்கு நாம் மிக பொருத்தமான துறையாக அதை படிக்கும்போது அது பொறியியலுக்கான நிலப்பொதியியல் என்று அழைக்கப்படும். ஓகே, இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஓகே, முதலில் இன்ஜினியரிங் ஜியாலஜி அப்ளைடு ஜியாலஜி என்றால் என்ன என்று ஒரு டெஃபனிஷன் வரையறையை பார்க்கலாம். அதன் பிறகு இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்ன, தென் பர்பஸ் ஆஃப் டீச்சிங் டு த சிவில் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் சிவில் இன்ஜினியர்களுக்கு எதற்காக இந்த ஜியாலஜியினுடைய கல்வி முக்கியத்துவம், அதன் அடிப்படையில் அவர்கள் பெறப்போகிற அறிவு ஆற்றல் என்ன, ஓகே, அந்த அறிவாற்றலின் மூலமாக அவர்கள் தங்களுடைய களப்பணிகளில் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகளை எல்லாம் அவர்கள் பார்க்கலாம் என்பதை பற்றியதற்கான ஒரு அறிமுகம். மேலும் கடைசியில் ஏற்கனவே சொன்னது போல் இந்த பொறியியலுக்கான நிலப்பொதியியல் தமிழ் பாடநூலை நாம் அறிமுகம் செய்து வைப்பேன். இது ஒரு சாம்பிள், ஒரு ராக் சாம்பிள். ஓகே, இதுக்கு பேர் ஒரு ஃபாசைல் சாம்பிள், ஒரு படிமம், பாறையினுடைய படிமத்தினுடைய ஒரு சின்ன, இப்படி ஜியாலஜிஸ்ட்கள் பெரும்பாலான சின்ன சின்ன படிமங்களை எடுத்து ஆய்வுக்கூடங்களை இவர்கள் ஆய்வு செய்து நமக்கு பல்வேறு அறிக்கைகளை தருவார்கள். இருபுனலும் வருபுனலும் என்று ஒரு திருக்குறள் இருப்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். பாருங்கள், இதற்கும் இன்ஜினியரிங் ஜியாலஜியினுடைய முக்கியமான இதற்கும் என்ன பொருத்தம் என்பதை பார்த்துவிட்டு நாம் இந்த குறளையினுடைய பொருளையும் பார்க்கலாம். ஓகே, இது நம்முடைய வண்டி சேனல், வண்டி பைதா என்ற யூடியூப் சேனலுடைய URL. நேரடியாக நீங்கள் இங்கே கிளிக் செய்தால் கூட நேரடியாக இந்த சேனலுக்கு நீங்கள் போய்விடும். ஓகே, எஸ்கேபி லைஃப் ஸ்கில் அகாடமி, கோயம்புத்தூர். I am Dr. S. Kandasamy, formerly Professor of Civil Engineering, Roman Engineering Colleges. Okay, இப்போது நாம் அந்த ஐயன் திருவள்ளுவன் எழுதிய 737வது குறளாகிய அந்த திருக்குறளையும் அதன் அடிப்படையில் நாம் அதை கொஞ்சம் மீண்டும் ஒரு முறை அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்கலாம். ஓகே, நிலப்பரப்பின் மேல் பாயும் நீர், இருபுனலும் வாய்ந்த மலையும், வருபுனலும் வல்லரணும் நாட்டிற்கு உரிப்பு. இந்த குறளுக்கு என்னுடைய வரதராசனார் அறிஞர், தமிழறிஞர், முன்னாள் துணைவேந்தர் அவர்களின் பொழிப்புரை ஊற்றும் மழையுமாகிய இருவகை நீரோடமும்
தக்கவாறு அமைந்த மலையும் வாய்த்த மலையும் என்றார். அந்த மலையிலிருந்து ஆறாக வரும் நீர்வளமும் வலிய அரணம் நாட்டினுடைய உறுப்புகளாகும் என்று அவர் இதனுடைய பொருள் சொல்லியிருக்கிறார். ஆகவே இருபுனல் என்பதை அவர் மழை நீரையும் ஊற்றி நீரைக்கு ஆக எடுத்துக்கொள்கிறார். இந்த வருபுனல் என்பதை மலையிலிருந்து வழிந்தோடு வருகின்ற ஆறு என்று அவர் கொண்டிருக்கிறார். நாம் அப்படி பார்க்காமல் நாம் அறிவியலின் அடிப்படையில் ஜியாலஜிலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாங்க, வாட்டர் ரிசோர்ஸஸை இப்படி பொதுவாக பிரிப்போம். சர்ஃபேஸ் வாட்டர், நிலத்தின் மேல் பாய்ந்து வருகின்ற நீர், அது ஆற்றிலிருந்தும் ஓடைகளிலிருந்தும் வரலாம். நிலத்தில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கலாம். அதிலிருந்து குளத்திலிருந்து ஏரியிலிருந்து வருகின்ற கால்வாய்களாக அது இருக்கலாம். அல்லது நிலத்தின் அடியிலிருந்து நாம் பெறுகின்ற ஊற்று நீர், இல்லைன்னா இந்த கிரவுண்ட் வாட்டர் ஹைட்ராலஜி என்று சொல்லுவோம்ல, நிலத்தடி நீர் வளங்கள் என்று சொல்லுவோம். ஆகவே இந்த இருபுனல் என்பதை நிலத்தின் மேல் பாயும் நீர் மற்றும் நிலத்தின் கீழுள்ள நீர் என்று எடுத்துக்கொண்டு வான்மழை நீர், இதுதான் வருபுனல். வானிலிருந்து வருகின்ற மழை என்பதால் அது அமுதம் என்றும் கொள்ளப்படுவதால் நாம் இந்த குறளினுடைய உரையை நாம் இப்படி கொள்ளலாம். நிலத்தின் மேற்பரப்பில் பாய்வதும் நிலத்தின் அடியிலிருந்து உறிஞ்சி எடுப்பதுமான இருவகை நீர்வளமும் சர்ஃபேஸ் அண்ட் கிரவுண்ட் வாட்டர்ஸ். இயற்கையாய் வாய்த்த அரண் போன்ற மலைத்தொடரும் வானிலிருந்து வருகின்ற புனலாகிய மழை அமுதமும் வல்லமை மிகு செயற்கை அரணும் வல்லரணும் என்றார் ஒரு நாட்டினுடைய இன்றியமையாத உறுப்புகளாகும் என்று நாம் இந்த குறளினுடைய பொருளை எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இந்த குறளின் மூலமாகவே நாம் மிக அழகாக புரிந்து கொள்ளலாம். இன்ஜினியரிங் ஜியாலஜி என்பது நீரின் ஆதாரங்கள், ஆறு எப்படி மலையில் தோன்றி சமவெளியில் பாய்ந்து வளப்படுத்துகிறது, மலைகளும் மண் வகைகளும் எப்படி இருக்கின்றன என்பதையெல்லாம் கற்றுக் கொடுப்பதுதான் ஜியாலஜி என்னும் அறிவியல். சிவில் இன்ஜினியர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த இயற்கை வளத்தை மனிதகுலம் முதலான உயிரினங்களின் அடிப்படை தேவைகளுக்காகவும் வளமான வாழ்விற்காகவும் இயற்கையோடு போராடி அதன் அளப்பரிய கொடைகளை உலகிற்கு வசப்படுத்தி தருவதே குடிகளின் பொறியியலுடைய அப்ஜெக்டிவ் என்பதாகும். இப்போது நாம் இந்த அடிப்படை தேவைகள் என்று சொன்னால் ஃபுட், கிளாத், ஹேபிடேஷன், உணவு, உறைவிடம். ஆகவே இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ்களை செய்வதன் மூலமாக பயிர் தொழிலை வளரச் செய்து உணவு உற்பத்தியை பெருக்குவதும், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பருத்தி ஆடைகளை உற்பத்தி செய்வதற்கும் வீடு கட்டுதல் முதலான வீடுகள், தொழிற்சாலைகள், அலுவலர்கள் முதலியவற்றை கட்டுவதற்கான பல்வேறு பணிகளை செய்வதுதான் சிவில் இன்ஜினியரிங். ஆகவே அந்த சிவில் இன்ஜினியரிங் நிலப்பொதியியல் அறிவு மிக முக்கியமான ஒரு அறிவாக இருக்கிறது. குடிகளின் பொறியியலாளர் நிலப்பொதியியல் பயிற்சி பெற வேண்டும் என்பது வெளிப்படையாகும். பொதுவாக ஜியாலஜிஸ்ட் என்ன செய்வார்கள் என்றால், நீர் வழங்குகின்ற பணிகள், சுரங்கம், கால்வாய், துறைமுகம், நீர்த்தேக்கம் ஆகியவற்றை கட்டுமானம் செய்கின்ற ஆக்கப்பணிகள், இவைகளுக்கு எல்லாம் அவர்கள் அந்த சைட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. அதுக்கு பேர் நிலப்பொதியியலினுடைய ஜியாலஜிக்கல் சர்வே ரிப்போர்ட் என்று பெயர். நாம் இன்ஜினியரிங் சர்வே செய்து மெஷர்மெண்ட், நீள அகலங்கள், பரப்பளவுகளை கண்டுபிடித்து அந்த சைட்டை நம்ம களத்தை தயார் செய்வதைப் போல பணிகளுக்காக தயார் செய்வதற்கு முன்னர் ஜியாலஜிக்கல் சர்வே என்பதையும் அந்த சைட்டில் என்ன விதமான பாறைகள் இருக்கின்றன, மண் இருக்கிறது, நிலத்துக்கு அருகில் எந்த விதமான நீராதாரம் இருக்கிறது, அல்லது நிலத்தின் அடியில் இருக்கிற நீராதாரத்தை தான் நாம் பயன்படுத்த வேண்டுமா என்பதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்வது நிலப்பொதியாளர்களின் வேலை. அவர்கள் சிவில் இன்ஜினியர்களுக்கு உதவியாக அறிக்கைகளை தயார் செய்து தருவார்கள். ஆகவே இந்த தேசத்தில் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்று 1851 தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கிறது. எல்லா மாநிலங்களிலும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜியாலஜி அண்ட் மைனிங் இருக்கும். தமிழ்நாட்டிலும் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை ஒன்று இருக்கிறது. எல்லா மாவட்டங்கள், ஈவன் உங்கள் ஊரில் உள்ள ஜியாலஜி அமைப்பை பற்றி கூட இந்த வெப்சைட்டில் நீங்கள் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஆகவே the purpose of teaching geology
என்ன என்பதை இப்போது பார்த்து விடலாம். இந்த 3 மிக முக்கியமான நோக்கங்களை நாம் அடுத்தடுத்த இந்த ஸ்லைடுகளில் பார்க்கலாம். ஸோ முதல் நோக்கம், நிலப்பகுதியியலை மாணவர்களுக்கும் சிவில் இன்ஜினியர்களுக்கும் கற்பித்தலின் நோக்கம் என்பது she should be able to read and understand very clearly the geological report made by the geologist. ஸோ எப்போதுமே வந்து சர்வே டீட்டெயில்ஸ், ஓகே, பிளான் டீட்டெயில்ஸ், இது எல்லாத்தையும் வந்து முதல்ல ஈஸியாக ரீட் பண்ணி அந்த இன்ஜினியர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் ஃபர்தராக he can able to proceed in his work. ஓகே, அப்படி இருக்கும்போது ஜியாலஜிக்கல் ரிப்போர்ட்டையும் மிக எளிதாக புரிந்து கொண்டால்தான். ஓகே, அடுத்து வந்து இதை எப்படி வந்து திட்டமிடுவது என்பதற்கு ஒரு வழிமுறையாக அது இருக்கும். ஆகவே அதற்கு பொறியியலுக்கான நிலப்பொதியியல் என்பது ஒரு அடிப்படை அறிவியல் அறிவு வந்து பொறியாளர்களுக்கு தேவை. ஓகே, இரண்டாவதாக, அப்படி அந்த அறிக்கையை படித்து தெரிந்து கொண்ட திறனை வளர்த்து கொண்ட பிறகு அந்த திறனை வைத்துக்கொண்டு a civil engineer should be able to foresee the problem. அந்த மண்ணினுடைய தன்மைகள், பாறைகள், நீர் ஆதாரங்கள் எல்லாம் தெரிந்த பிறகு இவற்றால் இந்த ஜியாலஜிக்கல் அமைப்பால், இந்த நிலப்பகுதியில் அமைப்பால், இந்த பர்டிகுலர் சைட்டில் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், ஒருவேளை அப்படி பிரச்சனைகள் வந்தால் அதற்காக ஒரிஜினல் ஃபவுண்டேஷன் டிராயிங் முதலியவற்றையெல்லாம் வந்து ஃபவுண்டேஷன் டிசைனே மாற்றணுமா, இல்லை களத்தில் இருக்கக்கூடிய சில மோசமான மண்ணெல்லாம் வந்து நான் வந்து கடத்திட்டு புதுசாக ஒரு மண்ணை கொண்டு வந்து அங்கே சேர்த்து விட்டு அதன் மேல் ஃபவுண்டேஷன் கட்டலாமா, இல்லை எங்கே ஒரு ஹார்ட் ஸ்ட்ரேட்டம், ஒரு நல்ல பாறை இருக்கிறது என்று ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டிருக்கிறதோ அது வரைக்கும் தோண்டி அதன் மேல் ஃபவுண்டேஷனை போட்டு விடலாமா, இது மாதிரி எல்லாம் பல்வேறு முடிவுகளை களத்தில் வந்து எடுப்பதற்கான திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த திறமை வளர வேண்டும் என்றால் இன்ஜினியரிங் ஜியாலஜி அல்லது பொறியியலுக்கான நிலப்பற்ற பொதிகளின் அடிப்படை அறிவு ஒரு சிவில் இன்ஜினியருக்கு தேவை. ஓகே, பிரச்சனைகளை எதிர்கொள்ள தேவையான துல்லியமான மேலாய்வு முறைகளை தீர்மானிப்பதற்கு ஆய்வு முடிவுகளின்படி மூல கட்டமைப்புகள், கட்டுமான பணிகளை எல்லாம் மறுசீரமைக்க உதவி செய்தது. ஓகே, மூன்றாவதாக நிலப்பொதியியல் கற்பித்தல் நோக்கம். ஓகே, இவைகளெல்லாம் பெருந்திட்டங்களில் வந்து நமக்கு வந்து அரசாங்கமோ அல்லது ஒரு ஜியாலஜிஸ்ட் பெரிய டீமோ ஒர்க் பண்ணி பல்வேறு நாட்கள் அதில் வந்து ஒர்க் பண்ணி ஒரு டீட்டெயிலாக ஒரு ரிப்போர்ட் தரும். ஆனால் ஒரு சின்ன சின்ன ஒர்க்குக்கெல்லாம் ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் சர்வே வந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஆகவே நிலப்பகுதியின் அறிவியல் அடியை வளர்த்து கொண்டு அதனை பயன்படுத்தி சிறிய பொறியியல் கட்டுமான திட்டங்களில் பணியாற்றும் போது அந்த களத்தில் எந்த வகையான மண், பாறை அடுக்குகள் உருவாகி இருக்கலாம் என்று கணிக்கும் திறன் கைப்பெற, அந்த the skill which can be acquired with basic knowledge of engineering geology and practice. இது வந்து வரணும் அப்படின்னா a civil engineer has to necessarily he has to acquire the knowledge in engineering geology. ஓகே, இப்போது இந்த முன்னுரையோடு இன்ஜினியரிங் ஜியாலஜி என்றால் என்ன என்ற வரையறுத்து விட்டோம். அதனுடைய நோக்கத்தையும் நாம் தெளிவுபடுத்தி விட்டோம். இப்போது சிவில் இன்ஜினியர்ஸுடைய இது வந்து ஒரு மிகப்பெரிய டாபிக், இருந்தாலும் முடிந்த அளவுக்கு மிக சுருக்கமாக முக்கியமான துறைகளில் எங்கெங்கே வந்து ஜியாலஜி வந்து டைரக்டாக வந்து நமக்கு பயன்படும் என்பதை பார்த்து விடலாம். இந்த கட்டிட கற்கள் மற்றும் இயற்கையான கட்டுமான பொருட்கள். ஓகே, ஆதி காலத்தில் மேசன்ரியே வந்து முதலில் நாம் வந்து அழியாத கட்டுமானங்கள் என்றால் கற்றளிகளாக கோட்டைகள், கொத்தளங்கள், கோயில்கள், கோபுரங்கள், இப்படி தான் நாம் வந்து கட்டி வந்திருக்கிறோம். நம்மளுடைய ஆதி பொறியாளர்கள் எல்லாம் இப்படி தான் கட்டியிருக்காங்க. இப்போது நாம் நவீன முறைகளில் கட்டும்போது வந்து நாம் வந்து காங்கிரீட், சிமெண்ட் எல்லாம் வந்து பயன்படுத்தி கட்டுகிறோம். ஆகவே காங்கிரீட் தயாரிப்பதற்கு தேவையான ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட், ஜல்லி, கல், மணல், ஓகே, ஆற்று மணல், ஆலை மணல், ஓகே, பெருந்திரள் ஜல்லிகள், உடைகற்கள், ரயில்வே ட்ராக்ல போடக்கூடிய பெசால்ட் என்கின்ற உடைகள், சாலை அமைப்பதற்கான 40 mm சைஸ்க்கு மேல உள்ள மெட்டல்ஸ், இப்படிப்பட்ட ஆதாரங்கள் எல்லாம் வந்து அந்த சைட்டுக்கு பக்கத்தில் எங்கே கிடைக்கும், அதெல்லாம் ஜியாலஜிக்கல் மேப் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நியரஸ்ட் சைட்ல இருந்து, நியரஸ்ட் குவாரியில இருந்து கிடைக்கக்கூடிய கட்டுமான பொருட்கள் தான் ஓகே எக்கனாமிக்கல்லாம் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொடுக்கும். தற்காலங்களில் நாம் மார்பிள்கள், அப்புறம் வந்து மார்பிள், கடப்பாசம், அது மாதிரி நிறைய நேச்சுரல் ஃப்ளோரிங் மெட்டீரியல்ஸ் அல்லனா ஆர்டிஃபிஷியல் டைல்ஸ், இது எல்லாமே வந்து கிளே டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இவர்கள் எல்லாவற்றுடைய மூலப்பொருட்கள் எல்லாம் நிலத்திலிருந்து தான் கிடைக்கின்றன. ஓகே, ஆகவே அப்ளைடு ஜியாலஜியினுடைய
பயன்பாடு கட்டுமான பொருட்களை தேர்வு செய்வதில் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதன் பிறகு அணை கட்டுமானம், இதுதான் மோஸ்ட் சேலஞ்சிங் கட்டுமானம் இன் சிவில் இன்ஜினியரிங். இந்த படத்தில் காட்டப்பட்டிருப்பது வந்து சோலையார் டேமினுடைய பழைய கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் வந்து ஆரம்பிக்கும் போது எடுத்த படம். எக்ஸ்கவேஷன் ரிமூவல் ஆஃப் த சாஃப்ட் ராக் இன் ப்ராக்ரஸ் in the seam cutting across the masonry dam line in the deep depths. ஓகே, இதனுடைய மேற்பரப்பில் வந்து ஒரு மென்மையான பாறைகள் வந்து காணப்பட்டிருக்கின்றன. அவைகளை வந்து ஜியாலஜிக்கல் ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையில் அந்த ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் ஓகே என்ன செய்திருக்கலாம், அவைகளை வந்து உடைத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதன் பிறகு அது அணை கட்டுமானம் வந்திருக்கிறது. இதற்கு இந்த பரிந்துரைகள் எல்லாம் எந்த அடிப்படையில் செய்யப்பட்டதென்றால், ஆஸ் இட் இஸ் மேண்டேட்டரி, தி ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா has also been consulted on அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் அவர்களை கலந்து ஆலோசித்து இப்படி ஒரு பொறியியல் களத்தில் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இந்த சைட்டை வந்து அப்போதைய மத்திய நீர்ப்பாசன மற்றும் நீர் மின்சார அமைச்சரான டாக்டர் KL ராவ், ஓகே, அப்போதைய தலைமைச் செயலாளர் திரு அப்ரஹாம் மற்றும் மேற்பார்வை பொறியாளர்கள் அடங்கிய ஒரு மிகப்பெரிய குழுவே வந்து இந்த சைட்டை எல்லாம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி ஜியாலஜிகளுடைய கன்சல்ட் பண்ணி இப்படி வந்து செய்திருக்காங்க. இதுதான் மிக முறையாக இன்ஜினியரிங் ஜியாலஜியினுடைய நாலெட்ஜை வந்து இது நாம் பயன்படுத்தி சிவில் இன்ஜினியரிங் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வகைமுறை. அந்த உதாரணத்தை காட்டுவதற்காகத்தான் நான் இதை வந்து நான் எடுத்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இப்போது அடுத்த ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிளுக்காக பாபநாசம் டேம் அண்ட் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் இந்த கட்டுமானம், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையில் தாமிரபரணி ஆறுக்கு உற்பத்தியாகின்ற அகத்தியர் மலைக்கு கீழே இருக்கிற பாபநாசத்தினுடைய மலைப்பகுதியில் இந்த அணை கட்டுமானம் செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் டேமு. இது வந்து ஸ்பில்வே ஆஃப் த டேம். இது வழியாக தான் தண்ணீர் வந்து ஓவர்ஃப்ளோ வந்து வெளியேறும். இங்கிருந்த இந்த பென்ஸ்டாக் பைப்புகளை வந்து மலையின் மேலே அந்த மலையினுடைய மொத்த உயரத்தை இப்படி இந்த ஸ்லோப்பாக வந்து ஒரு கிலோமீட்டர் கணக்கில் இதை கொண்டு வந்து கீழே வந்து அடிவாரத்தில் ஒரு பவர் ஸ்டேஷன் கட்டியிருக்கிறோம். ஓகே, இது வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன். ஆகவே இந்த நீர்த்தேக்கத்தில் தேங்கி இருக்கிற நீரினுடைய தேக்க நீராற்றல் அல்லது பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த குழாய்களின் வழியாக கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் வந்து அந்த இது வந்து கீழே வந்து ஓடும் நீர் மிக வேகமாக திசை வேகத்தோடு அது ஓடி வரும்போது அது அந்த விசையோடு கீழே அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெல்டன் வீல் முதலிய அந்த சக்கரத்தினுடைய மோதி அந்த சக்கரத்தை சுழலை செய்து அது ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி கன்வெர்டட் as a மெக்கானிக்கல் எனர்ஜி. அதை ஒரு டயனமோவோடு சேர்க்கும் போது நமக்கு வந்து நீர் மின்சாரம் வந்து உற்பத்தி ஆகிறது. இப்படித்தான் எல்லா நீர்மின் நிலையங்களும் இயங்குகின்றன. இதில் நாம் ஜியாலஜிக்கலாக இதில் என்ன ஆகுதுன்னா, இது மிக சேலஞ்சிங் ஒர்க்கு. இந்த மலையில் அணை கட்டுவது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். அதன் பிறகு மலையின் மேலேயே இந்த பெரிய இரும்பு குழாய்களை 1 மீட்டருக்கும் எல்லாம் மேற்பட்ட இருக்குல்ல டயமீட்டர் உள்ள இந்த பெரிய ராட்சத குழாய்கள், இவைகளெல்லாம் இரும்பு குழாய்கள், பென்ஸ்டாக் பைப் என்று இதெல்லாம் தூக்கிடக்கூடாது என்பதற்காகலாம் இங்கே ஒரு காங்கிரீட் பிளாக்கை போட்டு இதை வந்து மலை மேலே அழுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆக இதன் பவர் ஹவுஸ் இந்த எல்லா கட்டுமானங்களுக்கும் மலையின் மீது, மலையின் உச்சியில், மலையின் மீது, தென் மலை அடிவாரத்தில் எல்லா இடத்துலையும் ஒரு டீட்டெயில் ஜியாலஜிக்கல் சர்வே பண்ணால் தான் இந்த மாதிரி பெருந்திட்டங்களை எல்லாம் சாத்தியம் என்பதற்காக இந்த உதாரணத்தை நான் காமித்திருக்கிறேன். இப்போது துருவுதுளைகள், ஆகர்ஸ் அல்லது போரிங் என்ற பெயர். நவீன காலத்தில் இப்போது நாம் ஆழ்துணை கிணறுகளை பரவலாக அமைத்து வருகிறோம். ஏனென்றால் சர்ஃபேஸ் வாட்டர்கள் எல்லாம் நாம் எடுத்துவிட்டோம். இப்போது நிலத்தின் கீழ் இருக்கின்ற நிலத்தடி நீரை எடுப்பதற்காக நாம் ஆழ்துளை கிணறுகளை நிலத்தின் கீழே இருக்கின்ற நேச்சுரல் கேஸ், சமையல் எரிவாயு முதலிய ONGCயினுடைய துரப்பண இது இருக்குல்ல கருவிகளின் மூலமாக இப்படி வந்து நாம் நிலத்தை துளை செய்து அங்கிருந்து படுகையிலிருந்து நாம் அந்த எண்ணெய் வளங்களை நாம் எடுக்கிறோம். ஓகே, இதற்காக ஆகர்ஸ் அண்ட் போரிங் என்று நாம் வந்து பல்வேறு ராட்சத இயந்திரங்களை தற்போது பயன்படுத்தி செய்து வருகிறோம். இதற்காக எல்லாம் ஒரு டீட்டெயில் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் அந்த ஏரியா இருந்தால் தான் நாம் இந்த பணிகளை மேற்கொள்ள முடியும். அடுத்து இது வந்து குகைகள். இந்த டனலிங்
ஒர்க் வந்து ஆதி காலத்திலிருந்தே பல்வேறு சிவில் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸில் நாம் பயன்படுத்தி வருகிறோம். ஓகே, டேம் ப்ராஜெக்ட்ஸு, ரயில்வே ப்ராஜெக்ட்ஸு, பவர் ஹவுஸ் ப்ராஜெக்ட் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம டனலிங்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து செங்கோட்டை கொயிலோன் இது இருக்கு இல்லையா, ரயில்வே வழித்தடத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு குகைகள் இங்கே இருக்கின்றன. இவைகளெல்லாம் முன்னர் வந்து சுதந்திர இந்தியாவுக்கு முன்னதாகவே இவைகள் கட்டப்பட்டது. அப்போதெல்லாம் மேனுவலாக இதை வந்து கருவிகளை கொண்டு கட்டியிருக்கிறார்கள். இப்போது மாடர்னாக நாம் வந்து சென்னை மெட்ரோ ரயிலுடைய சுரங்கப்பாதைகள் அமைக்கும் போது பூமிக்கு அடியே சென்னை ரயில் மெட்ரோவுக்காக வேண்டி ரயில் தண்டவாளங்கள் அமைக்கப்படுகிறது. இப்படி ஒரு லேட்டஸ்ட் திஸ் இஸ் அ டனல் போரிங் மெஷின் பேர். இப்படி ஒரு மாடர்ன் இது இருக்குல்ல, மெஷின் ஃபிட்டட் வித் ஆல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ். ஓகே, இப்படிப்பட்ட துருவுதுளைகளை வைத்துக்கொண்டு தான் நாம் இப்போது டனலை அமைக்க இருக்கிறோம். இந்த டெக்னாலஜி வந்து அதிகமாக தற்காலத்தில் நாம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இவைகள் எல்லாத்துக்கும் ஒரு டீட்டெயில் சாயில் இன்வெஸ்டிகேஷன் இல்லாமல் பண்ண முடியாது. ஓகே, அந்த சாயில் இன்வெஸ்டிகேஷனுக்கு அடிப்படை வந்து இன்ஜினியரிங் ஜியாலஜி. ஓகே, இதுவும் வந்து எர்த் அண்ட் எம்பேக்மெண்ட்ஸ் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏற்கனவே ஆதி காலத்திலேயே வந்து இரிகேஷன் சிஸ்டத்தில் எல்லாத்துக்கும் வந்து ஏரிகள், குளங்கள் என்பவையெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து மூவேந்தர் காலத்திலிருந்து பல்வேறு வகையான நீர்ப்பாசன கட்டமைப்புகள் எல்லாம் நாம் மண்கரைகள் அமைத்திருக்கிறோம். அண்மை காலங்களில் நெடுஞ்சாலைகளை நாம் வந்து அகலப்படுத்தி விரிவுபடுத்தும் போதெல்லாம் புதிதாக மண் மேடுகளை ஏற்படுத்துவது. இது வந்து ஒரு பழைய குளக்கரை, அதன் மேல் ஒரு பழைய ரோடு போகுது, அதுக்கு குறுக்க வந்து நாம் புதிதாக ஒரு குளக்கரையை, அந்த குளத்தினுடைய குறுக்கே ஒரு கரையை ஆரம்பித்து இப்போ குளத்தை வந்து கிட்டத்தட்ட 2ஆக பிரிச்சாச்சு. இப்போ ஒரு மண்கரையை ஆரம்பித்து புதிதாக இதன் மேல் வந்து 2 ஆப்போசிட் 2 வழித்தடங்களில் வந்து 2 ஹைவேகளை நாம் அமைத்திருக்கிறோம். இதற்காக இந்த மண்மேடுகள் அமைத்தல், அதன் பிறகு அதுக்கு மேலே தார் ரோடு போடுறது, இல்லை என்றால் ரயில்வே ட்ராக் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மண்மேடு பிளாட்ஃபார்முக்கு ரயில்வே ட்ராக் போடுறதுக்கு இந்த மாதிரிலாம் மண்மேடுகள் அமைப்பது, இல்லை என்றால் ஏர்ஃபீல்டு இருக்குல்ல, திஸ் இஸ் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ரன்வே. ஓகே, இப்படி பல்வேறு நெடுஞ்சாலை டிரான்ஸ்போர்ட்டேஷன் பணிகளுக்கெல்லாம் ரயில்வே, ஏர்வே டிரான்ஸ்போர்ட்டேஷன் பணிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நாம் மண்கரைகள் அமைக்க வேண்டும். இந்த மண்கரைகள் எல்லாம் பல்வேறு அடுக்குகளாக அமைக்கப்பட்டு அதன் பிறகு வந்து அதை தண்ணி தெளித்து அதை வந்து கெட்டியாகிறது வரைக்கும் வந்து உருட்டி, லோரல்களை உருட்டி கெட்டியாக்கி அதுதான் திருப்பி இதெல்லாம் பண்ணி தான் அது வந்து ஒரு கெட்டியான மண் வரை. அதாவது மண் வந்து சரிஞ்சு விழுந்துடக்கூடாது, மழையினால் வந்து சேதப்படுத்தக்கூடாது, பெருவெள்ளத்தில் அடிச்சு விட போயிருக்காது. இதெல்லாம் பண்ணாமல் இருக்கனாக்க டீட்டெயிலாக வந்து ஜியாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த சாயில் எப்படிப்பட்ட சாயில், இதை பயன்படுத்தலாமா கூடாது என்ற முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட வேண்டும். ஓகே, இது வந்து கட்டிங் அந்த இருக்குல்ல, ஸ்மால் ஹில்லாக்கா அந்த எதர் சைடு ஆஃப் த ரோடுவே. இப்படி வந்து அதாவது வந்து டனல் பண்ணுறது பிற ஃபுல்லாகவே கட் பண்ணிடுறது. இப்போ இந்த மாதிரி ஒரு மலைப்பாதை, ஒரு சின்ன மலைக்குன்றில் மேல் வந்து ஒரு சாலை அமைக்க வேண்டும் என்றால் இப்படி வந்து கட் பண்ணும். இதற்கும் வந்து ஜியாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் தேவை. அடுத்து வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, இது வந்து ஒரு லெட் ஒர்க்ஸ். ஓகே, ஒரு நீர் ஆதாரத்திலிருந்து நீரை, ஓகே, ஒரு ஹெட் ஒர்க்ஸ்னால் ஒரு இன்ஃபில்ட்ரேஷன் வெல் போட்டு இந்த கிணற்றில் இருந்து பம்ப் பண்ணி குழாய் வழியாக கரைக்கு கொண்டு வரும். கரையில் ஒரு இது இருக்குல்ல, சுத்திகரிப்பு நிலையம் அல்ல வந்து அமைத்து அதில் வந்து பல்வேறு அமைப்புகள், பெருந்தொட்டிகள், கட்டிடங்கள் கட்டுவது. அதன் பிறகு அதை வந்து பெருநகரங்களுக்கு அல்லது கிராமங்களுக்கு கொண்டு வருவது, குழாய் அமைத்து அங்கே தேவையான ஒரு குவான்டிட்டியில் வந்து பெரிய வாட்டர் டேங்க் கட்டுவது. ஓகே, லட்சக்கணக்கான லிட்டர் கொள்ளளவுள்ள வாட்டர் டேங்க் கட்டுவது. இப்படியெல்லாம் கட்டுவதற்கு எல்லா வகையான நிலங்கள், ஓகே, நீதாரத்திற்கு அருகிலுள்ள நிலம், ஓகே, ட்ரீட்மெண்ட் ஒர்க்குடைய நிலம், பைப்லைன் லே பண்ண போகிற என்டையர் டிஸ்ட்ரிக்ட், ஓகே, தென் வாட்டர் டேங்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய முடிந்தவரை ஒரு மேடான நிலம், இப்படிப்பட்ட பல்வகை நிலங்களிலும் வந்து ஜியாலஜிக்கல் சர்வே பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து ஒரு மாடர்ன் போர்வெல். ஓகே, போர்வெல் போட்டால் மாத்திரம் பார்த்தாது, அதை சுற்றி ரீசார்ஜ் ஆகிறதுக்கு வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணுற மெத்தடில் வந்து சுற்றி சூழல வந்து அதனுடைய வந்து ஒரு நீர் ரீசார்ஜ் வெல் மாதிரி ஒன்று ஆர்டிஃபிஷியலாக கட்ட வேண்டும். ஸோ இதற்கெல்லாம் ஜியாலஜிக்கல் அறிவு முக்கியம்.
ஓகே, இதுவைகளெல்லாம் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ தியரிட்டிக்கலாக இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து படிக்கும்போது இது எந்தெந்த இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் இது ஒரு ஃபண்டமெண்டல் ப்ரீரெக்வஸ்ட் மாதிரி பயன்படும் என்பதை காட்டுவதற்காக இந்த ஸ்லைடில் வந்து எல்லா சப்ஜெக்டுடைய பேரையும் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, சாயில் அண்ட் ராக். ஓகே, நிலம் தொடர்பான பூமியில் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய ஓகே மண்ணும் பாறைகளும் சர்ஃபேஸ். அப்புறம் இன்சைடு த எர்த். ஓகே, இவைகள் எல்லாம் தெரிந்தால்தான் மெக்கானிக்ஸ் ஆஃப் சாயில்ஸ், ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் ஃபார் ஆல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், கட்டிடத்திலிருந்து பெரிய பெரிய டேமு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓகே, எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் எர்த்தன் எம்பேக்மெண்ட் போடுறது, இவைகளுக்கெல்லாம் இந்த அடிப்படை அறிவு முக்கியம். தென் வாட்டர், நீரில் உள்ள சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர், இவைகளெல்லாம் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், ஹைட்ராலிக்ஸ், வாட்டர் சப்ளை, சீவேஜ் டிஸ்போசல், ஹைட்ராலஜி, வாட்டர் ரிசோர்சஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறதுக்கு இந்த ஃபண்டமெண்டல்ஸ் தேவை. ஓகே, ஜாலஜியில் படிக்கக்கூடிய 6 எப்படி உற்பத்தி ஆகுது. ஓகே, நிலத்தடி நீர் எங்கே கிடைக்கும், நிலத்தடி நீரை வந்து அது வந்து ஏதாவது ஊற்று நீர் இருக்கிறதா இல்லையா, இந்த சாயில் இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணுவது, ஓகே என்பதை பற்றியெல்லாம் ஜியாலஜியில் கற்றுக்கொண்டு தான் இதை நாம் தீர்மானிக்க முடியும். தென் ஹார்பர், கோஸ்டல் ஹைட்ராலிக்ஸ். ஓகே, இது வந்து ஹார்பர் இன்ஜினியரிங். இதெல்லாம் வந்து அலைகளையும் சேர்த்து டைனமிக்ஸ், ஹைட்ராலிக், ஹைட்ரோடைனமிக்ஸ், ஓஷன் ஹைட்ரோடைனமிக்ஸ், ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங் ஆஃப் த சீபெட், கோஸ்டல் ஹார்பர் ஆப்ஷோர்ஸ், இந்த மாதிரி பல்வேறு துறைகள், சிவில் இன்ஜினியரிங்குடைய துறைகளை பற்றி மேற்படிப்பு படிக்கக்கூடிய பல்வேறு சப்ஜெக்டுகளுக்கு அடிப்படை ஜியாலஜி, அப்ளைடு இன்ஜினியரிங் ஜியாலஜியினுடைய நாலெட்ஜ் மிக மிக முக்கியம் என்பதை குறிப்பிடத்தான் இவ்வளவு விவரங்களையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இப்போது நான் ஏற்கனவே சொன்னபடி தமிழில் எழுதப்பட்ட பாடநூலை பற்றி பார்த்து விடலாம். பொறியியலுக்கான நிலப்பொதியியல், இன்ஜினியரிங் ஜியாலஜி என்ற தலைப்பை இப்படி மொழிபெயர்த்து இந்த புத்தகத்தை எழுதியவர்கள் பேராசிரியர் மாசா ஆனந்த், விரிவுரையாளர், நிலப்பொதியியல் துறை, அரசியல் பொறியியல் கல்லூரி, சேலம். 1970களில் தமிழ்நாடு அரசு தமிழ் வழி கல்வியை முதலமாக அறிமுகப்படுத்திய போது கலைக்கல்லூரிகளுக்கு எழுதப்பட்டது போலவே இங்கும் பொறியியல் கல்லூரிகளுக்கும் பல்வேறு பாடப்புத்தகங்கள் எழுதப்பட்டன. அதன் பிறகு அது உடனடியாக நடைமுறைக்கு வரவில்லை. ஆனால் அந்த புத்தகங்கள் எல்லாம் இன்னும் தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தினுடைய கிடங்குகளிலும், தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் இவைகள் வந்து பிடிஎஃப் வடிவிலும் மற்ற படிக்கக்கூடிய கிண்டில் முதலான வடிவங்களிலும் கிடைக்கும். ஸோ இந்த யூஆர்எல் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் டிஜிட்டல் லைப்ரரிக்கினுடைய வெப்சைட்டில் போய் இந்த புத்தகத்தை நீங்கள் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஓகே, இதனுடைய முன்னுரையில் பேராசிரியர் ஆனந்த் இப்படி குறிப்பிடுகிறார். பொறியியலாளர் சிறிதளவேனும் நிலப்பொதியியலில் பயிற்சி பெற வேண்டும் என்பது வெளிப்படை. இந்நூல் பொறியியல் கல்லூரிகளில் பொது பொறியியல் பயிலும் மாணவர்களின் பிஇ பட்டப்படிப்புக்கு தேவைக்கு ஏற்ப அமைக்கப்பட்டுள்ளது. இந்நூலில் அடிப்படை கருத்துக்கே முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. தற்போது பொறியியல் பாடங்கள் ஆங்கில மொழியில் பயிற்றப்பட்டாலும் கல்லூரி வகுப்பறையில் நடைபெறும் ஆங்கில விரிவுரைகளை புரிந்து கொள்ளும் அளவுக்கு பெரும்பாலான மாணவர்களின் ஆங்கில அறிவு இருப்பதில்லை. ஆகவே தமிழை தாய்மொழியாக கொண்டுள்ள மாணவர்கள் இந்நூலின் வாயிலாக தம் நிலப்பொறியியல் அறிவை வளர்த்து கொள்ள முடியும் என்ற முன்னுரையோடு அவர் இந்த புத்தகத்தை அழகான தமிழில் எழுதி தந்திருக்கிறார். பேராசிரியர் ஆனந்த் அவர்கள் உலகத்தமிழ் மாநாடுகளிலும் பல்வேறு கட்டுரைகளை சமர்ப்பித்திருக்கிறார். அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு பின்வருமாறு. அவர் 1936 பிறந்தார். பீகார் மாநிலத்தில் இவர் தமது நிலப்பொதியியல் பட்டங்களை பெற்றார். இவர் கடந்த 21 ஆண்டுகளாக, இது வந்து 70s எழுந்தது, ஆண்டுகளாக தொழில்நுட்ப கல்வியத்தின் பொறியியல் கல்லூரிகளில் நிலப்பொதியியல் ஊழியராக பணியாற்றி வருகிறார். இந்தியாவின் கனிமங்கள், பொது நிலப்பொதியியல், நாட்டின் செல்வங்கள், கனிப்பொருட்கள் ஆகிய தமிழாக்க நூல்களையும், இதெல்லாம் வந்து ஒரிஜினலாக வந்து இங்கிலீஷில் இருந்த புக்கை வந்து தமிழாக்கம் செய்தது. அதன் பிறகு தொழில்துறைகளில் பயன்படும் கனிமங்கள், இது வந்து மெட்லரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எழுதுறது, பொறியியலுக்கான நிலப்பொதியியல் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எழுதிய ஆகிய மூல நூல், இதெல்லாம் ஒரிஜினல் தமிழ் டெக்ஸ்ட் புக்ஸ் இவர் நாட்டுக்கு வழங்கியுள்ளார். நிலப்பொதிகளில் இவர் நிறந்த புறவையுடைய தேற்றம். அதன் மட்டுமல்ல, அவர் அழகான தமிழில் எழுதக்கூடிய வல்லமை படைத்தவர்.
நல்ல புகைப்பட வல்லுனர், மிக நெருங்கிய நண்பர். இவருடன் நான் அரசியல் தொழிற்கொள்ளில் சேலத்தில் பணியாற்றியிருக்கிறேன். புவிப்பொருக்கில் கடந்த சுமார் 3000 மில்லியன் ஆண்டுகளாகவே தொடர்ந்து மாற்றங்கள் ஏற்பட்டவாறே உள்ளன. நிலப்பொதியாளரின் கண்களுக்கு ஒரு பாறை கனிமங்களாலான ஒரு கூட்டுப் பொருளாக மட்டும் காட்சியளிப்பதில்லை. அது இப்புவி தன் சொந்த வரலாற்றை எழுதி வைத்துள்ள ஒரு நூலின் ஓர் ஏடாகவே தோன்றும். அங்கு பதிவாகியுள்ள வரலாறு எந்த மொழியில் எழுதப்பட்டிருப்பினும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அவாவையே பெருக்கும் பேராசிரியர் மாசா ஆனந்த். இதுதான் அவருடைய அழகான தமிழ்நடை. இந்த புத்தகத்தை நீங்கள் அவசியம் தரவிறக்கம் செய்து படியுங்கள். ஆனந்த விகடன் குமுதம் நாவல் படிப்பதை போல இவைகளை இந்த மிக எளிதாக இந்த நிலப்பொதியியல் பாடநூலை நீங்கள் படிக்கலாம். உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த காணொளியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், இதுவரை சிவில் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் பார்த்தோம். அதர் பிரான்ச்சஸ், கோர் பிரான்ச்சஸ்னுடைய அப்ளிகேஷன்ஸை நாம் பார்க்கலாம். மைனிங், மெட்டலர்ஜி முதலான துறைகளில் உங்கள் எல்லோருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வாருங்கள். நன்றிகள், வணக்கங்கள். If you like this channel, subscribe, click bell button and comment.